நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். நல்ல பிதாவை மன்னிச்சோடு கூட துதிக்கிறோம். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டின உமது அன்பு, கிருபை, இரக்கங்கள் எவ்வளோ பெரிதென்று ஆண்டவரே நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். விசேஷவனமாய் இன்றைய தினத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை எங்களுடைய கண்கள் காணவும் எங்களுடைய காதுகள் கேட்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. விசேஷவனமாய் கர்த்தாவே நீர் உடைய ஜீவனில் வார்த்தை கொண்டாண்டவரே எங்களை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தேவரீர் நீர் என்ன நோக்கத்திற்காக எங்களை உருவாக்கினீரோ அந்த நோக்கத்தை கர்த்தாவே எங்களுக்கு பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் நீர் நடத்துங்க. விசேஷவண்ணமாக இன்றைய தினத்தில் கர்த்தாவே கேட்க போகிற இந்த வார்த்தைகள் கர்த்தாவே தேவரீர் எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே மாற்றட்டும். எங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கையும் கர்த்தாவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே மாற்றட்டும். விசேஷ வண்ணமாய் கர்த்தாவே இன்றைக்கு கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே தேவரீர் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை ஆண்டவரே அவர்கள் காண, அவர்கள் காதால் கேட்க அவர்களுக்கு கிருபை தாங்க. விசேஷ வண்ணமாய் கர்த்தாவே வர தரப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் நமக்கு சித்தமானவர் ஆண்டவரே, கலந்து கொண்ட ஆண்டவரே தேவரீர் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை ஆண்டவரே ஜனங்கள் கண்டு மகிழ கிருபை தாங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 42 வாரங்களாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை தடையில்லாமல் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றிகளையும் நாம் ஸ்தோத்திரங்களையும் நாம் அவருக்கு நிச்சயமாய் நாம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் எவ்வளோ கஷ்டம் மத்தியில் உடம்பு முடியாத அந்த டைமில் கூட எல்லாம் தேவன் நம்மை அற்புதமாய் நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இப்பொழுது கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 43ஆம் பகுதிக்கு வந்திருக்கோம். 43வது வாரம் இது. பழைய வாரம்லாம் கேட்காதவங்க நம்முடைய யூடியூபில் வேர்ட் ஆஃப் காஸ்பல் மினிஸ்ட்ரின்னு சொல்லி நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் போய்ட்டு தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அதில் நம்முடைய செய்திகள்லாம் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு செய்தியும் நம்ம வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். கேட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நோட்ஸ் வேணுன்றவங்க தாராளமாக கேளுங்க. நாங்கள் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நீங்கள் இணையணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் உங்கள் நம்பரை நாங்கள் இணைச்சிட்றோம். அந்த குரூப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். எப்பப்போ மீட்டிங் இருக்குது, எப்போது நம்ம நோட்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறோம், எல்லாருமே அந்த குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். கர்த்தர் நல்லவர். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் வேத ஆராய்ச்சி நாம் பார்க்க போகிறோம். பகுதி 43. இன்றைக்கு நம்ம ஒரு புதிய ஒரு வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு தொடர் போதனையை தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம முதல்ல இயேசு கிறிஸ்துடைய அழகு எங்கே ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அவருடைய சிரசின் மயிரிலிருந்து, அப்புறம் அவருடைய கண்கள்லேருந்து, அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அவருடைய பாதங்கள், அதுக்கப்புறம் அவருடைய சத்தம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய அழகு, பரலோகத்தில் இருக்கிற வீற்றிருக்கிறவர் அவருடைய அழகு, பூமியில் வாழ்ந்தவருடைய அழகு நிச்சயமாக ஒரு நாள் காட்டுறேன், நம்ம பார்ப்போம். இன்றைக்கு பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துடைய அழகு, அவர் எப்படி இருக்கார் அதை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மகிமையான அவரை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நாம் அவருடைய சிரசின் மயிர் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் மென்மையாக இருந்தது அப்படிலாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அதை பற்றிலாம் நாம் தெளிவாக எடுத்தோம். கிட்டத்தட்ட கண்களை பற்றியே கிட்டத்தட்ட 3 வாரம் நம்ம பேசணும், இயேசு கிறிஸ்துடைய கண்களை பற்றியே. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றின ஒரு வசனம் இது. நல்ல ஒரு அருமையான வசனம் இது. இதில் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா என்ன தலைப்பில் இன்றைக்கு பார்க்க போகிறோம்னா இயேசு கிறிஸ்துவின் அழகு, கடவுளின் சத்தத்தின் அழகை சிருஷ்டிப்பில் காணலாம். அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடவுளுடைய சத்தம்
தேவனுடைய அழகை பார்க்கணுமா, நீங்கள் சிருஷ்டிப்பிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:15 அதை தான் சொல்லுகிறது என்று நாம் பார்க்க போகிறோம் வேதாந்தத்தின் அடிப்படையில். இதற்கு முன்பாக நம்ம கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியுமா அப்படிலாம் நம்ம வேதாந்தத்தின் அடிப்படையிலிருந்து பார்த்தோம். வெளிப்படுத்தல் 1:12 நினைக்கிறேன், அதில் நம்ம பார்த்தோம் கடவுளுடைய சத்தத்தை ஒரு மனுஷனால் கேட்க முடியுமா, ஒரு நார்மலான மனுஷனால் கேட்க முடியுமா. நம்ம அதை பற்றிலாம் நம்ம மிகவும் தெளிவாக எடுத்தோம். கடவுளுடைய சத்தத்தை பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, கடவுளை பார்க்க முடியுமா, கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி எடுத்தோம். அதுக்குள்ளே நான் இன்றைக்கு போக விரும்பலை. அது கேட்காதவர்கள் நம்ம யூடியூப் பக்கத்துலேயே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை கேட்கலாம். இன்றைக்கு நம்ம கடவுளுடைய சத்தத்தின் அழகை பார்க்க முடியுமா. கடவுளுடைய சத்தத்தின் அழகுனா என்னங்க பிரதர், அது அழகு எப்படி அது அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சத்தியம். நிச்சயமாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதற்கு முன்பாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கடந்த பகுதியில் நம்ம அவருடைய கண்களின் அழகை பார்த்தோம். வேதாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தோம். அவருடைய கண்களின் அழகை நம்ம 2 வழியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒன்று என்னவா, ஒன்று அவருடைய நியாய தீர்ப்புகளின் மூலம் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும். இன்னொன்று சத்தியத்தையும் உண்மையும் அறிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்துடைய கண்களின் அழகை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ உண்மை மற்றும் சத்தியனாலே என்னன்னு பார்த்தோம். நம்ம உண்மை மற்றும் சத்தியனாலே இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை விசுவாசித்தாலே போதும், நீங்கள் அவருடைய கண்களை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அது எல்லாமே நம்ம வேதாந்தத்தின் அடிப்படையிலிருந்து பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் கடவுளுடைய சத்தத்தின் அழகை பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க முடியுமா, எப்படி பார்க்கலாம் அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:15 நாம் படிப்போம். அவருடைய பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. நான் ஆங்கில வேதாந்தத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஏன்னா தமிழில் பெருவெள்ளத்துன்னு அப்படின்னு வந்துருச்சு. முக்கியமாக அந்த தண்ணீர்ன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணல தமிழில். பெருவெள்ளம்னு வந்துருச்சு. வெள்ளம்னாலே நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுப்போம். ஸோ ஆங்கில வேதாந்தத்தில் அருமையாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் இஸ் வாய்ஸ் அஸ் த சவுண்ட் ஆஃப் மெனி வாட்டர்ஸ் அப்படின்னு வருது. கடவுளுடைய சத்தம் எப்படியாமா நிறைய தண்ணீர் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யோவான் அப்படி என்ன பண்ணுறாங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒன்று கேட்கலாம், என்னென்னா எதுக்கு பிரதர் ஃபஸ்ட்டு நம்ம பாதங்களை பற்றி தானே பார்க்கணும், நம்ம ஏன் சத்தத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பாதங்களை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா அந்த பாதங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் ஒன்று இருக்குது. அதை நம்ம அது இந்த பாதங்கள் எடுக்கணுன்னாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2-3 வாரங்கள் தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு சத்தத்தை பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் நம்ம பாதங்களில் பார்ப்போம். பாதங்களுடைய அழகை பார்க்கலாம். இயேசுடைய பாதங்களில் இருக்கிற அந்த அழகை எப்படி பார்க்குறது, அதை பார்க்க முடியுமா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நாம் அவருடைய சத்தத்தை பார்ப்போம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அண்ட் இஸ் வாய்ஸ் அஸ் த சவுண்ட் ஆஃப் மெனி வாட்டர்ஸ். வேதாந்தம் தெளிவாக சொல்லுகிறது, கடவுளுடைய சத்தம் எப்படி இருக்காமா. கடவுளுடைய சத்தம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கடவுள் உங்களையும் என்னையும் உருவாக்கினுடைய சத்தம் எப்படி இருக்காமா, மெனி வாட்டர்ஸ் அப்படின்னு வருது. என்னவா, நிறைய தண்ணீர் போல் இருக்குதாமா, நிறைய தண்ணீருடைய சவுண்டு போல் இருக்குது அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்கள். இது ஜஸ்ட்டு உதாரணப்படுத்துகிறார், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு காரியத்தை, சரிங்களா. ஏன்னா நம்ம அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்ததுன்னா அப்போ கண்ணில் அப்படியே தீ வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணி நெருப்பாக குதிக்குமா அப்படின்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம பார்த்தோம், வேதாந்தத்தின் அடிப்படையிலேருந்து பார்த்தோம். அவருடைய கண்கள் நியாய தீர்ப்பு கண்களாக இருக்கிறது. அதனால தான் அப்படி யோவான் என்ன பண்ணுறார், உடனே நியாய தீர்ப்பு செய்கிற கண்களாக இருக்குன்னு சொல்லி தான் யோவான் ஒரு உதாரணப்படுத்துகிறார். நம்ம எளிதாக புரிஞ்சு கொள்வதற்காக என்ன பண்ணுறாரு, உதாரணப்படுத்துகிறார் யோவான். அதே போல் தான் இங்கே யோவான் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துடைய அழகை நம்ம சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும், சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறார் யோவான், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் யோவான். என்ன அவருடைய வாய்ஸ் கடவுளுடைய வாய்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது எனக்கு அப்படின்றார். என்ன மாதிரி ஃபீல் கொடுத்ததாமா, என்ன மாதிரி உதாரணத்தை கொடுக்குறாராம், தண்ணீரை போல் அவருடைய சத்தம் இருந்தது அப்படின்றார். யோசிச்சு பாருங்கள். யோவான் ஒரு சிருஷ்டிப்பை வச்சு கடவுளுடைய சத்தத்தின் அழகை நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். என்னென்னா, யோவான் தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் உடைய நோக்கம் அது எப்படிலாம் செயல்படுதுன்னு சொல்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் யோவான். ஏன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் கடவுளுடைய சத்தத்திற்கான
கடவுளுடைய சத்தத்திற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் தான். என்ன பிரதர் சொல்கிறீங்க? அவன் யோவானுக்கு நல்லா எப்படி சொல்கிறது, யோவான் நல்லா அதை இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்பாட்டில் தேவன் அவர் கொடுத்துருக்காரு பாருங்க. என்னவா அவருடைய சத்தம், பரலோகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே யோவானுக்கு என்ன உதாரணம் வருது பாருங்கள் அவர் மைண்டில். என்ன வருதாமா, தண்ணீர்ன்ற ஒரு தண்ணீரை போல் இருக்குது அப்படின்னு உதாரணப்படுத்துகிறார். ஏன்னா யோவான் வந்து ரொம்ப இந்த தண்ணியை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதை ரிசர்ச் பண்ணதுனால தான் என்ன பண்ணியிருக்கார் யோவான், நம்மளுக்கு இப்பேற்பட்ட ஒரு உதாரணத்தை எளிதாக நம்ம புரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னென்னா, தமிழில் வந்து பெருவெள்ளத்து இரைச்சல்னு வருது. நாய்ஸ் அப்படின்னு, இரைச்சல்னாலே நம்ம என்ன நினச்சிடறோம், நாய்ஸ் அப்படின்னு நினச்சிடறோம். இல்லை, ஆங்கில வேதாந்தத்தில் அருமையாக வருது. என்னவா, மெனி வாட்டர்ஸ் அப்படின்னு வருது. மெனி வாட்டர்ஸ்னால் என்னவா, நிறைய தண்ணீர்களால் அப்படின்னு வருது. அப்போ கடவுளுடைய சத்தம் எப்படி இருக்காமா, தண்ணீரை போன்ற ஒரு சத்தமுடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது ஏன் குறிப்பாக தண்ணீரை வச்சு யோவான் நமக்கு காட்டுறாரு? ஏன் தண்ணீரை ஏன்னா எவ்வளோ சிருஷ்டிப்புகள் இருக்குல்ல. கடவுளுடைய சத்தத்தை நம்ம வேறு எதுக்குன்னா ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் உதாரணப்படுத்தலாம். ஏன் குறிப்பாக வந்து தண்ணீரை யூஸ் பண்ணணும்? ஏன் காற்றை யூஸ் பண்ணியிருக்கலாமே? ஏன் குறிப்பாக வந்து தண்ணீரை உதாரணப்படுத்தி அவருடைய சத்தத்தை நம்மளுக்கு அவருடைய சத்தத்தின் அழகை நம்மளுக்கு ஏன் காட்டணும்னா, தண்ணீர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளே ஒரு மிகவும் விசேஷித்த ஒரு சிருஷ்டிப்புனா என்னென்னா அது தண்ணீர் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னவா, தேவன் சிருஷ்டித்த ஒரு மிகப்பெரிய சிருஷ்டிப்புகளே தண்ணீர் வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பு தான் தண்ணீர். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறார்ல, உருவாக்கும் போது அங்கே சூப்பராக ஒரு வசனம் போட்டிருக்கோம். என்ன வசனம்னா, காட்டுறேன் பாருங்கள். ஆதியாகமம், நான் மென்ஷன் பண்ணல, ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்துடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. மழைனா என்னது, கடவுள் இன்னும் பூமிக்கு என்ன பண்ணல, தண்ணியை கொடுக்கல அப்படின்றாரு. ஆனால் நல்லா பாருங்கள், தேவனுடைய அனாதி ஒரு அந்த விஸ்டம் பாருங்கள். என்ன அந்த விஸ்டம் பாருங்கள். என்னவா, அப்பொழுது மூடுப்பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. யோசிச்சு பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி மைண்டில் வச்சிங்க. தண்ணி பூமியிலேருந்து மூடுப்பனி பூமியிலேருந்து எழும்பி என்ன பண்ணிச்சாமா, பூமியெல்லாம் நனைத்ததுன்னு சொல்லப்படுதுல்ல. இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சிங்க. நான் கடைசியில் உங்களுக்கு இந்த வார்த்தையை காட்டுறேன், இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நம்ம இப்போ கொஞ்சம் சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஓகே, கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்காமா, பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பெருவெள்ளம்னா என்னவா, மெனி வாட்டர்ஸ் அப்படின்னு வருது ஆங்கில வேதாந்தத்தில். நிறைய தண்ணீர்களை போல் அவருடைய சத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் குறிப்பாக யோவான் வந்து தண்ணீரை வச்சு உதாரணப்படுத்தணும் அவருடைய சத்தத்துக்குன்னா, அவருடைய சத்தத்துக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா தண்ணி தான். நீங்கள் தண்ணியை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்னா, ஒரு காரியம் அருமையாக விளங்கிடும். என்ன காரியம் விளங்கிடும்னா, அவருடைய சத்தத்தின் அழகு, அப்பா அவருடைய சத்தத்தின் அழகு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி விளங்கிக்கலாம். ஏன், பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு. காட்டுறேன் பாருங்கள். சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒன்று, தண்ணீரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன பிரதர் சொல்கிறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியுமே தண்ணீரை பற்றி. நல்லா தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேதாகமம் தண்ணீரை பற்றி என்ன சொல்லுது அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ரெண்டாவது, கடவுளுடைய சத்தமும் அவர் உண்டாக்கின தண்ணீரையும் கொஞ்சம் கம்பேரிஷன் சொல்ல வரல. அது கம்பேரிஷன் சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இதை வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கடவுளுடைய சத்தத்தின் அழகை வந்து சிருஷ்டிப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 தலைப்பின் கீழே நம்ம இன்றைக்கு பார்த்து நாம் கடவுளுடைய சத்தத்தின் உள்ள அந்த அழகை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தண்ணீரை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுது. ஏன் குறிப்பாக வந்து யோவான் வந்து, ஏன்னா யோவானுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தண்ணீரை பற்றி ரொம்ப டீப் ரிசர்ச் பண்ணியிருக்கார் யோவான். வேதாகமத்தை பண்ணதுனால தான் என்ன பண்ணுறார் யோவான், கர்த்தருடைய சத்தம் தண்ணீரை போல் இருக்கிறது அப்படின்றாரு. ஏன் அப்படி உதாரணப்படுத்துகிறாருன்னா, தண்ணீரை ஃபஸ்ட்டு பாருப்பா, தண்ணீருடைய எப்படி காடு தண்ணீரெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு அப்படி பார்த்துட்டேன்னா அவருடைய சத்தம் உனக்கு ரொம்ப சூப்பராக புரிஞ்சிடும், விளங்கிடும், சூப்பராக விளங்கிடும் அவரோட சத்தம். அப்புறம் அவருடைய சத்தத்தை நீ
எப்படி பார்க்கலான்னா, எப்பப்பெல்லாம் நீ தண்ணீர் பார்க்குறியோ, எப்பப்பெல்லாம் நீ தண்ணீரை பார்க்கும்போதோ அவருடைய சத்தத்தின் அழகை நீ நினைக்கலாம். அப்பா, தண்ணீரை காட்டிலும் இவருடைய சத்தம் ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு காட்டுற பாருங்கள். தண்ணீரை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? ஏன் தண்ணீர் ரொம்ப விசேஷத்துமானது? ஏன் யோவான் குறிப்பாக கடவுளுடைய சத்தத்திற்கே அந்த உதாரணம் வச்சு கொடுக்குறாருன்னா, சில விஷயத்தை பார்க்க போகிறோம் பாருங்கள். தண்ணீரை பற்றி சில காரியங்கள் நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது, தண்ணீர் பற்றி வேதாகம் என்ன சொல்லுது? தண்ணீரை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 70% தண்ணீரால் தான் நிறைஞ்சிருக்குது. அப்படி தானேங்க? சயின்ஸாக தான் சொல்லுது. என்னவா, இந்த உலகத்தில் 70% தண்ணீரால் தான் பூமி ஃபுல்லாக நிரம்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உயிரினங்களுக்கு தேவையான அடிப்படையான ஒன்று என்னது? தண்ணீர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாட்டர் இஸ் த சோர்ஸ் ஃபார் எவ்ரி லிவிங் கிரியேச்சர். இல்லை, எந்த உயிரினத்துக்கும் ஒரு அடிப்படை தேவை என்ன? ஒரு தண்ணீர் இருக்குது. ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக அப்படியே வாங்க. எப்படின்னா, உலகம் முழுவதும் 70% தண்ணீரால் நிரம்பி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, எவ்ரி லிவிங் கிரியேச்சருக்கு ஒரு சோர்ஸே என்ன தான்? எல்லா விதமான உயிர்களுக்கும் ஒரு அடிப்படை தேவை என்ன? தண்ணீர். இதுலேயே பாதி விளங்கிடுச்சு நான் விசுவாசிக்கிறேன். என்ன? கர்த்தருடைய சத்தம் இந்த தண்ணீரை போல். இந்த தண்ணீருக்கும் மேலே என்ன? கர்த்தருடைய சத்தம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய சத்தம் எவ்ரி லிவிங் கிரியேச்சர், ஒவ்வொரு கிரியேஷனும் வாழ்கிறதுக்கான ஒரு அடிப்படை தேவை என்ன? கர்த்தருடைய சத்தம். அவருடைய வாய்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போது எந்த காட்டுறாரு பாருங்கள், எப்படி அழகாக கம்பேரிஷன் காட்டுறாரு பாருங்கள். நம்மளுக்கு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்காக கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, தண்ணீரை பார்க்கும் போதே தண்ணீருடைய அந்த அழகு, தண்ணீருடைய அந்த வல்லமையை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணும். இல்லை, இந்த தண்ணீரை காட்டிலும் மிகப்பெரிய இந்த தண்ணீரை உருவாக்கினவரே அவருடைய சத்தம் எவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இந்த தண்ணீரே ஒரு லிவிங் சோர்ஸாக இருக்குது எவ்ரி கிரியேஷனுக்கு. அப்போது அவருடைய சத்தம், கடவுளுடைய சத்தம் எல்லாத்துக்கும், எல்லா உயிரினத்திற்கும், சர்வலோகத்திற்கும் அவருடைய சத்தம் எப்படிங்க இருக்கும்? நிச்சயமாக ஒரு லிவிங் சோர்ஸ் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சத்தம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தேவையான ஒன்று, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தேவையான சத்தம். அந்த சத்தம் இருந்தால் தான் வானத்திலேருந்து எல்லாமே வரணும்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் சத்தம் போட்டால் தான் என்ன பண்ணுது? நம்மளுக்கு எல்லாம் ஆகாரமே வருது அப்படின்னு பைபிள் சொல்லுது. யோசித்து பாருங்கள். ஓகே, நம்ம பார்ப்போம் தேவன் தண்ணீரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் என்ன புரிஞ்சிடும்னா, யோவான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, கரெக்டான உதாரணம் தான் கொடுத்துருக்காரு யோவான், பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காரு யோவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், முதல்ல தேவன் தண்ணீரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா, தண்ணி ஒரு வடிவமைக்கும் தன்மை கொண்டது தான் தண்ணீர். வடிவமைக்கும் தன்மை கொண்டதுன்னா எப்படின்னா, தண்ணிக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. என்ன மாதிரி தன்மைனா, வடிவமைக்கும், ஒரு டிசைன் பண்ணும், ஒரு அழகாக ஒரு வடிவமைச்சு கொடுத்துரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னால் நல்லா புரியும். தண்ணீரை 3 விதமாக பிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? திடம், திரவம், வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சாலிட், லிக்விட் அண்ட் வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். திடம்னா என்ன? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். யோபு 37:10 பாருங்கள். யோபு 37:10 ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். ஆங்கில வேதாந்தத்தில் அருமையாக வருது, வாட்டர்ஸ் ஆர் ஃப்ரோசன் ஃபாஸ்ட் அப்படின்னு வருது. அப்போ வாட்டர் தான் என்ன ஆகும்? வாட்டர் அதோடைய தன்மை பாருங்கள். வாட்டர் லைட்டாக ஒரு காற்றடிச்சாலே என்ன ஆகிடுது? அந்த வாட்டருடைய தன்மை அது மாற்றிக்குது பாருங்கள். வாட்டர் ஒரு டிசைன் கொடுத்துருது. என்ன மாதிரி டிசைன் கொடுத்துருது? ஒரு சாலிட் ஃபார்முக்கு மேக் பண்ணி விட்டுருது. யோசிச்சு பாருங்கள். ஒரு வடிவத்தை கொடுக்குது பாருங்கள். பனிக்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, பனிக்கட்டியை கொடுக்குது. அதே போல் தான் திரவமாகவும் இருக்குது பாருங்களேன். ஏசாயா 48:21 பாருங்கள். கடைசி வசனத்தில் ஏசாயா 48:21 பாருங்கள். தண்ணீர் ஓடி என்னது? லிக்விடாக இருக்கும். திரவமாக இருந்தால் தானே ஓடும். அப்போ பாருங்கள், தண்ணீருடைய தன்மை என்ன? அது ஒரு வடிவமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் என்ன? தண்ணீர். யோசிச்சு பாருங்கள். அது சாலிடாகவும் மாறும், திரவமாகவும் மாறும், திடமாகவும் மாறும், வேப்பரைஸ்டாக அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆங்கில தமிழ் வேதாந்தத்தில் பாருங்கள். யோபு 36:27 பாருங்கள். அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். ஆங்கில வேதாந்தத்தில் அருமையாக வருது பாருங்கள். drops of water they pour down rain according to the vapor therefore அப்படின்னு வருது. வேப்பர்னா என்னது? வாயு. வேப்பரைஸ்டு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வேப்பரைஸ்டு வாயு.
வாயுனா என்னது, நம்ம ஊரில் ஆவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆவி கிடையாது. நீங்கள் இட்லிலாம் வைக்கும் போது அப்படியே அந்த ஆவி பறக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் லைட்டாக கையை வச்சா என்ன ஆகும், அப்படியே கையெல்லாம் என்ன ஆகிடும், ஈரமாகிடும். பார்த்துருக்கீங்களா? வாட்டர் கண்டென்ட். அப்போது வாட்டருக்கு எவ்வளோ பெரிய அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள், எவ்வளோ பெரிய அந்த வல்லமையை கொடுத்து வச்சுருக்காரு பாருங்கள் அந்த வாட்டருக்கு. அந்த வாட்டர் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி விடுது பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அதுக்கான தன்மை எவ்வளோ அழகாக கொடுத்து வச்சுருக்காரு பாருங்கள். அந்த தண்ணீருக்கு எப்பேற்பட்ட தன்மையை கொடுத்து வச்சுருக்கார் தேவன். திரவமாகவும் மாறுது, திடமாகவும் மாறுது, வாயுவாகவும் மாறுது, என்னமா சாலிட் ஸ்டேட்டாகவும் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டாகவும் அதை டிசைன் பண்ணுது. அதுக்கப்புறம் இல்லாமல் என்னவா வேப்பரைஸ்டாகவும் டிசைன் பண்ணி விடுது. அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டு தான் என்ன தண்ணீர். அப்போது ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தண்ணீருடைய தன்மை, என்ன தண்ணீருடைய வடிவமைப்பு என்ன, அது எல்லாத்தையும் அழகாக வடிவமைக்கும். அது காரியத்தை கொடுத்தா என்ன பண்ணும், தண்ணீர் அழகாக வடிவமைச்சு கொடுத்துரும். அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டது தான் என்னது தண்ணீர். ரெண்டாவது, தண்ணீருடைய வல்லமை பற்றி பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். தண்ணீருடைய வல்லமை, தண்ணிக்கு வல்லமை இருக்குங்க, காட்டுறேன் பாருங்கள். பேர்பட்ட வல்லமைனா யோபு 14:19 பாருங்கள். யோபு 14:19 தண்ணீர் கற்களை குடையும். பார்த்துருக்கீங்களா? தண்ணீர் என்ன பண்ணுமா, கற்களை கொடாஞ்சிக்கிட்டு போகிற தன்மை இருக்காமா தண்ணீருக்கு. யோசிச்சு பாருங்கள், பேர்பட்ட டென்சிட்டி இமேஜினேஷனே பண்ண முடியல. தண்ணீருக்கு அப்பேற்பட்ட ஒரு பவர் இருக்குது. தண்ணீர் எப்படி பண்ணுமா, கற்களை கொடைஞ்சி போகுமா. அது மட்டும் இல்லாமல் நெகோமியா 9:19 எப்படியா சொல்லப்படுது பாருங்கள், வலுவான தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போலனா என்னது, வலுவான தண்ணீர்களிலே. வலுவான தண்ணீர்லாம் ஆங்கில வேதாந்தத்தில் சூப்பராக இருக்குது, மைட்டி வாட்டர் அப்படின்னு வருதுன்னா, நீங்கள் இந்த வசனத்தை அப்படியே படிச்சிங்கன்னா, கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். அந்த தண்ணி எப்படி இருந்ததுதாம்மா, அப்படியே கண்ணாடி மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்ததாம்மா. யோசிச்சு பாருங்கள், தண்ணியுடைய அந்த வல்லமை பாருங்கள், ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, அதே நேரத்தில் குடஞ்சும் போக முடியுது. அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டது தான் என்னது தண்ணீர். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை. அப்போது தண்ணியை பற்றி சில காரியங்கள் வேதாந்தத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும். என்ன தண்ணீருக்கு என்ன மாதிரி ஒரு தன்மை இருக்குன்னா, அது வடிவமைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது தண்ணீருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணீருக்கு என்னவாமா, தண்ணீருக்கு வல்லமை இருக்குது. என்ன மாதிரி வல்லமை இருக்காமா, கற்களையே கொடாஞ்சி போவோமா, மலைகளே கொடாஞ்சி போவோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பூமியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இதுவே எவ்வளோ பெரிய ஒரு இது. சங்கீதம் 65:9 பாருங்கள், பைபிள் இப்படியா சொல்லப்படுது. சங்கீதம் 65:9 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தியானித்து விளைவிக்கிறீர். யோசிச்சு பாருங்கள், தண்ணீருடைய அந்த தன்மை. நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், தண்ணி தான் என்னவா பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் ஒரு ஆதாரமாக வச்சுருக்காரு பாருங்கள். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குறீர். பூமியை செழிப்பாக்குது எதுங்க, தண்ணி தானேங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போது இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ஆதாரமாக என்ன வச்சுருக்காரு, தண்ணி இருக்குது. அப்போது தண்ணியுடைய ஒரு காரியங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன வேதாந்தத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று, தண்ணீருடைய தன்மை என்ன, அது வடிவமைக்கும் அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டது தண்ணீர். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் கற்களே கொடைஞ்சி போவோம், அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டது தண்ணீர். அது மட்டும் இல்லாமல் என்னவா, தண்ணீர் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தண்ணீருக்கு ஒரு வாசனை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பைபிளில். தண்ணீருக்கு என்ன இருக்குங்க, ஒரு வாசனை இருக்குது. யோபு 14:9 பாருங்கள். யோபு 14:9 தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். யோசிச்சு பாருங்கள், தண்ணீரின் வாசனை. அப்போ தண்ணீருக்கு ஒரு வாசனை இருக்குது, ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு பர்ஃப்யூம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தண்ணீருக்கு. யோசிச்சு பாருங்கள், அப்போது தண்ணீரை எப்படியெல்லாம் தேவன் டிசைன் பண்ணியிருக்காரு. அப்போ தண்ணீருக்கு எப்பேற்பட்ட விதமான தன்மைகளை தேவன் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை கடவுள் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், எப்படி டிசைன் பண்ணியிருக்காருனா, எப்படிப்பட்ட விதத்தில் தண்ணீரை தேவன் உருவாக்கியிருக்காருனா, தண்ணீரை மேகங்களிலும் மற்றும் பூமியின் கீழும் வைத்திருக்கிறார். சங்கீதம் 18:5 சங்கீதம் 18 அதிகாரம் 15
அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதுகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. யோசிச்சு பாருங்கள், பூமியில் தண்ணி காட்டுறாரு, பூமியில் இருக்கிற தண்ணீரை காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் யோபு 26:8 பார்த்தீங்கன்னா அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார். யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது, என்ன, தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. பூமியிலே இருக்குது, மேகத்துலேயும் இருக்குது, வானத்துலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது தண்ணீர். அப்போது தண்ணீருக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு கிரியேஷன் தண்ணி, தெரியுங்களா? யோசிச்சு பாருங்கள், தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குங்க. தண்ணீர் பாருங்கள், தண்ணீரை எப்படியெல்லாம் தேவன் எப்படி உருவாக்கியிருக்காரு பாருங்கள். தண்ணீரை பற்றி சில காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் கர்த்தருடைய சத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. தண்ணீருடைய சத்தம் எப்பேற்பட்டது, மன்னிக்கவும், தண்ணீர் பாருங்கள், தண்ணீர் வந்து வடிவமைக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது. தண்ணீர் வந்து குடாய்ந்து ஒரு கற்களே குடாஞ்சிட்டு போகக்கூடிய தன்மையுடையது தண்ணீர். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் நம்ம நினச்சிட்ருக்கோம் தண்ணீர்னாலே குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், குடிக்கிறதுக்கு, அப்புறம் ட்ரீஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இல்லைங்க, அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒன்று பார்க்குறோம் பாருங்கள். என்ன, தண்ணீருக்கு என்ன இருக்குது, வடிவமைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது தண்ணீருக்கு. அது மட்டும் இல்லாமல் கற்களை குடாய்ந்து போகிற ஒரு தன்மை இருக்குது தண்ணீருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணீருக்கு வாசனை இருக்காமா, தண்ணீர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்காமா. யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னவா, தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குதாமா. மேகத்தில் இருக்குது, வானத்தில் இருக்குது, பூமியின் கீழே இருக்குது, பூமியில் இருக்குது. அப்போது தண்ணீர் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு தண்ணீரை எதற்காக படைச்சார்? ஓகே, தண்ணீருடைய கிரியேஷனை பார்த்துட்டோம். தண்ணீருடைய கிரியேஷன், அதோடைய மைட்டினஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ தண்ணீரை கடவுள் எதுக்கு தாங்க படைச்சாரு அப்படின்னா 3 விஷயத்துக்காக கடவுள் படைச்சாருன்னு பைபிள் சொல்லப்படுது. 3 விஷயங்களுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காராம், தண்ணீரை படைச்சாராமா. 1 தண்டனைக்காகவும், இன்னொன்று பூமிக்கு உபயோகமாகவும், 3வது கிருபையாகவும் தேவன் சிருஷ்டித்திருக்கார். தண்ணீரை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பைபிள் சொல்லுது என்னவா, தண்டனைனா நல்லா புரிஞ்சுக்கணும். தண்டனைனா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. நியாய தீர்ப்பு அப்படின்னு போட்டுக்கலாம் ப்ராக்கெட்டில். நியாயம் தீர்க்கிறார். சில நேரங்களில் என்ன பண்ணாராம், வேதாந்தம் சொல்லப்படுது, நோவா காலத்தில் எதை வச்சுங்க நியாயம் தீர்த்தாரு? தண்ணீரை வச்சு தான் நியாயம் தீர்த்தார் ஜனங்களை. பார்த்துருக்கீங்களா? அப்போது சில நேரங்களில் தேவன் நியாயம் தீர்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால் நீங்கள் தேவனை தப்பாக புரிஞ்சிக்கூடாதுங்க, கடவுள் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு. இல்லை, நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய கடவுள் ரொம்ப நல்லவருங்க. நான் எப்போவுமே கடவுளை வந்து நான் நல்ல விதமாக தான் சொல்லுவேன். ஏன், கடவுள் நல்லவர், அவர் அவ்வளோ நல்லவருங்க. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்காரு நம்ம வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துட்ருக்காரு. எக்கச்சக்கமான வாய்ப்புகள், நம்ம நினச்சி பார்க்க முடியாத வாய்ப்புகள். யோசிச்சு பாருங்கள். அப்பேற்பட்ட வாய்ப்புகளை கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மரணம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்க, கர்த்தர் மன்னிக்கிறாருங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என்ன வேணால் நான் பண்ணிவிட்டு மன்னிப்பை கேட்டுக்கலாமா? இல்லை, அவர் மன்னிக்கிறதில் தயவு உள்ளவர். அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு சைடு இதையும் பார்க்கணும், இந்த சைடையும் பார்க்கணும். என்ன, நியாயம் தீர்க்கவும் ரெடியாக இருக்கிறார். எப்போ வேணால் நியாயமும் தீர்ப்பார். அப்போ எப்போ வேணால் அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், தீர்ப்பு வழங்க முடியும். அவர் தீர்ப்பு வழங்க ரெடியாக இருக்கும்போது நம்ம ஏடாகூடமாக பண்ணிகிட்டு இருந்தோன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது ஒரு பக்கமும் இப்படியே இருக்கார். ஆனால் ரொம்ப மேக்ஸிமம் கர்த்தர் வந்து எதை என்ன பண்ணுறாராமா, நான் மறிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. பார்க்கலாம். ஏன்னா மறிச்சிட்ட பிறகு சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு தீர்ப்பு தான். என்ன தீர்ப்பு? ஒன்று தண்டனை, இல்லைன்னா அவர் கூட இருக்கணும், அவர் கூட நிச்சயமாக வாழணும். அப்படி தான் வச்சுருக்காரு, டிசைன் பண்ணியிருக்காரு கர்த்தர். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன, தண்டனைன்னு சொன்னோடனே கடவுள் ரொம்ப மோசமானவராக்கும்? இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர். அதை மைண்டில் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, அப்போ தண்ணீர் எதற்காக படைச்சாராமா? ஒன்று தண்டனைக்காக படைச்சாராமா, இன்னொன்று பூமிக்கு உபயோகமாகும். பூமியில் இருக்கிறதுக்கு, பூமிக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குது தண்ணீர். யோசிச்சு பாருங்கள். தண்ணீர் நம்மளுக்கு குறைய தான் என்ன ஆகுது? யோசிச்சு பாருங்கள். தண்ணீர் குறைய ரொம்ப வறட்சிகள் நிறைந்துடுது, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை வந்து எதற்காக படைச்சிடமா? கிருபையாக படைச்சிருக்க. எதுக்கு கிருபையா? மனுஷங்கள்லாம் உயிர் வாழணும், விலங்குகள், செடி, கொடி, மரங்கள் எல்லாம் உயிர் வாழணும். இந்த தண்ணீர் மூலயமா உயிர் வாழணுன்ற ஒரு லிவிங் சோர்ஸ்க்காகவே அதை என்ன பண்ணியிருக்காரு, தண்ணீரை படைச்சிருக்காரு பாருங்கள். யோபு 36 அதிகாரம்
யோபு 36:11-12 பாருங்கள். யோபு 36:11-12 13ஆம் வசனத்தில் பாருங்கள். 13ஆம் வசனத்தில் நீங்கள் அப்படியே அந்த 11ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் படித்தாலே தண்ணீரை பற்றி தான் அந்த வசனம் சொல்லும். ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறேன் பாருங்கள். அவர் நீர்த்துளிகளைனா என்னது? தண்ணீரை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிட யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படினா, பூச்சக்கரம்னா என்ன? பூமியில் நடக்கும்படிக்கு அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைபடியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகும். தண்ணியுடைய பர்பஸ் என்னவா? எதுக்காக கடவுள் படைச்சாரா? ஒன்று வந்து தண்டனைக்கும், அப்புறம் கமா போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒன்று தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்று கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறான்னு. தண்ணீரை எதுக்கு இங்கே கர்த்தர் இந்த பூமியில் உருவாக்கி வச்சிருக்காரு? எப்பேற்பட்ட தேவன் பாருங்கள் நம்முடைய தேவன். இந்த வசனம் மழையை கூட நீங்கள் அப்படியே மழையை கூட பார்க்கலாம். இந்த வசனத்தில் மழையை கூட நீங்கள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? உதாரணம் கொடுக்கலாம். ஏன்னா மழைன்னா என்ன? தண்ணீர். அல்டிமேட்டாக மழையுடைய சோர்ஸ் என்ன? தண்ணீர் தானே. அப்போ தண்ணீரை தான் நம்ம மெயினாக வச்சுக்கணும். அப்போ தண்ணீரை எதற்காக தேவன் இது பண்ணியிருக்காராமா? தண்டனைக்காக படைச்சிருக்காராமா. பூமிக்கு உபயோகமாகவும் தண்ணீரை படைச்சிருக்காரு கடவுள். அது மட்டும் இல்லாமல் கிருபையாகவும் தண்ணீரை படைச்சிருக்காருங்க. ஓகே, அப்போது ஒரு காரியம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம தண்ணீரை பற்றி வேதாமம் என்ன சொல்லுது நம்ம பார்த்தோம். தண்ணீரை பற்றி என்ன சொல்லுது பைபிள்னா, தண்ணீருடைய தன்மை என்ன? தண்ணீர் வடிவமைக்கணும். எப்படி வேணால் வடிவமைச்சிடும் தண்ணி. அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டதான் என்னது? தண்ணீர். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் கற்களை குடாயும் அப்படின்னு பார்த்தோம். எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தண்ணீர் என்ன பண்ணணும்? குடஞ்சி போயிடும். இப்போலாம் புதுசாக சமீபத்தில் ஒரு பார்த்துருக்கேன். ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த வாட்டர் லேசர் கட்டிங் சொல்லி விற்கிறாங்க. வாட்டர் லேசர் கட்டிங்னா அந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் அடிக்கும் போது அப்படியே ரெண்டாக கிழிக்குது எல்லாத்தையும். அந்த மாதிரி அந்த வாட்டர் கன்னெல்லாம் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு வாட்டர் லேசர் கட்டர்னு சொல்லிலாம் விற்றுட்ருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பவர், அப்பேற்பட்ட ஒரு தண்ணிக்கு அப்பேற்பட்ட ஒரு இதுவை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அப்பேற்பட்ட விதத்தில் தண்ணீர் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ஆதாரமாக கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீருக்கு ஒரு வாசனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் எல்லா இடத்துலையும் இருக்குது. மேகத்தில் இருக்குது, பூமியின் கீழே இருக்குது, பூமியில் இருக்குது, வானத்தில் இருக்குது. அப்படி எல்லா இடத்துலையும் தண்ணீர் இருக்குதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை எதுக்காக படைச்சாராமா கடவுள்? தண்டனைக்காக படைச்சாராமா, நியாய தீர்ப்புக்காக படைச்சிருக்காராமா, பூமிக்கு உபயோகமாக படைச்சிருக்காரு, கிருபையாகவும் படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ ஓரளவு உங்களுக்கு தண்ணீரை பற்றி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம இத்தனை நாள் தண்ணீர்னாலே என்ன நினச்சிட்டோம்? குடிக்கிறோம், தாகத்தை தீர்க்கும், நம்ம நீட்டாக வச்சுக்கலாம் உடம்ப. அது மட்டும் இல்லாமல் செடி கொடிகள்லாம் இது பண்ணலாம், சாப்பாடு சமைக்கிறது தண்ணீரை வச்சுக்கலாம். ஓகே, அப்படி தான் நினச்சேன். இல்லை, அதை காட்டிலும் தண்ணீருக்கு உண்டான அந்த பைபிள் என்ன சொல்லுது தண்ணீரை பற்றி, அது இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்டில் இன்னும் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தண்ணீரை பற்றி பைபிள் சூப்பராக சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம பாருங்கள், ஏன் யோவான், இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள், ஏன் யோவான் தண்ணீரை உதாரணமாக வச்சு சொன்னார்னா, கடவுளுடைய சத்தம் இல்லைன்னா இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த தண்ணீர் பற்றி வேதாமம் சொன்ன காரியங்கள் எல்லாமே கடவுளுடைய சத்தத்திற்கு ஒத்துப்போகும். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். கடவுளுடைய சத்தம் இப்படியெல்லாம் பண்ணுதுங்க, இப்படி இல்லை, இதுக்கு காட்டிலும் பண்ணும். அதை தான் காட்டுறாரு யோவான். பா, நீ தண்ணியை பார்க்கும்போது பாருப்பா, தண்ணியை தேவன் எப்படியெல்லாம் படைச்சிருக்காரு, அதை நீ பார்க்கும்போது உனக்கு ஒன்று தெரியணும்ப்பா. என்ன தெரியணும்? கடவுளுடைய சத்தம் இந்த தண்ணி பண்ணுற காரிய காட்டிலும் அதிகமாக பண்ணும்பா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார் யோவான். நம்மளுக்கு காட்ட விரும்புகிறார். அதை தான் அங்கே பார்க்குறோம். ஏன் கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்ததுன்னா என்ன காட்டுறாரு யோவான்? கடவுளுடைய சத்தம் தண்ணீரை போல் இருக்குன்னா எதை காட்டுறாரு யோவான்? ஒரு விஷயத்த நல்லா காட்டுறாருங்க. என்ன? தண்ணீரை பாருப்பா, தண்ணீரை பார்த்துக்கோ. தண்ணீருக்கு எப்படிலாம் தண்ணீர் பற்றி பைபிள் என்ன சொல்லுதோ, அதோடைய படைப்பு எப்படிலாம் இருக்குதுன்னு நீ பார்க்குறல, அதை காட்டிலும் கடவுளுடைய சத்தம், தண்ணீரை காட்டிலும் கடவுளுடைய சத்தம் அப்பேற்பட்ட விதங்களில் வேலை செய்யும்பா அப்படின்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அப்படியே கம்பேரிசனே காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல தண்ணீர் வந்து ஒரு வடிவமைக்கக்கூடிய ஒரு தன்மையுடையதான் தண்ணீர் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? திடம், திரவம் மற்றும் வாயு என்று ஒரு வடிவமைக்கக்கூடிய
தன்மை கொண்டது தான் என்னது தண்ணீர்னு பார்த்தோம். நான் விசுவாசிக்கிறேன் கடவுள் சிருஷ்டித்த தண்ணீரே வடிவமைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருந்ததுன்னா அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க முடியுமா முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கம்பேரிஷன் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். எப்பேற்பட்ட விதத்தில் யோவான் செஞ்சிச்சிருக்காருன்னு தெரில. அப்பா, கடவுள் உண்டாக்கின, கடவுள் தான் உண்டாக்குனாருங்க இந்த தண்ணீரை. இந்த தண்ணீர், கடவுள் உண்டாக்குன தண்ணீரே ஒரு வடிவமைப்பை கொடுக்குதுன்னா ஃப்ரோசன் ஸ்டேஜில் மாற்றுது, லிக்விட் ஸ்டேஜில் மாற்றுது, வேப்பரேஜ் ஸ்டேஜில் அப்பேற்பட்ட ஒரு தன்மை வடிவமைப்பை கொடுக்குதுன்னா நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, ரொம்ப முக்கியம். கடவுளுடைய சத்தம்னா என்னது? வார்த்தை. அவருடைய வார்த்தை கேட்டிங்கனாலே போதுங்க. அவருடைய சத்தம் என்கின்ற அந்த வார்த்தையை கேட்டிங்கனாலே போதும். என்ன, அந்த வார்த்தை உங்களை வடிவமைச்சிடும். அதை தான் யோவான் காட்ட விரும்புகிறார். என்னப்பா, தண்ணீரை பாரு, தண்ணீரை பார்த்தாலே நீ கடவுளுடைய சத்தத்துடைய அழகை நீ பார்த்துடலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஏன் தண்ணீரை பார்க்கணும்? அப்போ தண்ணீரை பார்க்கணும்னா தண்ணீருடைய தன்மைகளை, தண்ணீரை பற்றி முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும். பைபிளில் தண்ணீரை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்குது, அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நீங்கள் கடவுளுடைய சத்தத்தின் அழகே இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரீமாக பார்க்கலாம். பாருங்கள், தண்ணீருக்குரிய அந்த தன்மை பாருங்கள், தண்ணீரே வடிவமைக்கக்கூடிய தன்மை உடையதுன்னா இந்த தண்ணீரை படைச்சவர் அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க முடியுமா முடியாதாங்க? நிச்சயமாக முடியும். யோசிச்சு பாருங்கள், அவர் சிருஷ்டி கர்த்தருங்க. அவர் நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னே தெரியல பிரதர், ரொம்ப ஏடாகுடமாக போயிட்டுருக்கு, எது எடுத்தாலும் சக்ஸஸே இல்லாமல் இருக்குது. இல்லை இல்லை இல்லை, ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுங்க. என்ன, அவர் உருவாக்கின சிருஷ்டிப்பே ஒரு வடிவமைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குன்னா நீங்கள் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கீங்கன்னு வசனம் சொல்லுது, பைபிள் சொல்லுதுங்க. அவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார் வசனம் சொல்லுது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. நம்மளை அவருடைய சாயலில் நம்மளை உண்டாக்கப்பட்டிருக்கோன்னா அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு அவருடைய சத்தம் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஆற்றலை கொடுக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனம் பாருங்கள், எப்படியா சொல்லப்படுது. ஏசாயா 55:10 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில், ஏசாயா 55:10-11 இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் இந்த வசனத்தை இப்போ இப்படி படித்து பாருங்கள், நல்லா புரியும். என்ன, மாரியும் உறைந்த மழையும் சூப்பராக எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். அந்த வடிவமைப்புக்கூடிய அந்த தன்மையை எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். ஏன்னா மாரியும்னா என்னது? மழைனா என்ன? தண்ணீர். தண்ணீர் உறைந்த மழையை மாறுதுன்னா என்னது? தண்ணீர் ஒரு வடிவமைப்புக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்றாரு. உறைந்த மழைன்னு ஏன் அங்கே மென்ஷன் பண்ணுறாருன்னா தண்ணீர் வடிவமைக்கக்கூடிய ஒரு தன்மைப்பா அப்படின்னு காட்ட விரும்புகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தை. அப்போ மாரியும் உறைந்த மழையும் தண்ணீர் ஒரு வடிவமைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. அந்த தண்ணியை எப்படி வடிவமைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குதோ அதே போல தான் பைபிள் சொல்லுது பாருங்கள், 11ஆம் வசனம். அப்படியே என் வாயில் இருக்கிற வார்த்தையும் புறப்பட்டு வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாது, அது நான் என்ன மாதிரி டிசைன் பண்ணுறனோ அதை டிசைன் பண்ணி வைக்கும் அப்படின்றாரு பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அப்பேற்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராய்ச்சிருக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி யோசிக்கிறீங்களா, என் லைஃப் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காருன்னு கடவுள் எனக்கு தெரியலங்க? இல்லை இல்லை, நீங்கள் கேட்கலாம். கடவுளுடைய சத்தம் உங்களுக்கு கேட்குது, இன்றைக்கி கேட்கும். எப்படிங்க? இந்த ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை நீங்கள் படிங்க, எடுத்து படிங்க. நான் இப்போ சொல்கிறேங்க, எடுத்து படிங்க, கையோடு எடுத்து படிங்க. அவர் உங்களுக்கு ஒரு வடிவமைப்பை கொடுக்க முடியுங்க. அந்த சத்தம் கேட்கணும். அந்த சத்தத்தை கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சத்தம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த சத்தம் இங்கே தாங்க இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது, இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளே இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும்பொழுது அவருடைய சத்தம் உங்களை வடிவமைச்சு விடும். அதான் பாருங்கள், எவ்வளோ அருமையாக விளக்குறாரு பாருங்கள் ஏசாயால. என்னவா, மாறி முறைந்த மழையும்னா என்ன? தண்ணி எப்படி வடிவமைப்பை கொடுக்குதோ அதே போல் என்கிட்ட இருந்து வர அந்த சவுண்டு என்ன பண்ணும்? அந்த சவுண்டை நீங்கள் கேட்டிங்கனாலே என்ன பண்ணும்? அந்த வசனம், அந்த சவுண்டு, அந்த வார்த்தை, அந்த வாய்ஸ் உங்களை மாற்றிடும், உங்களுக்கு ஒரு வடிவமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி விளக்குறாரு பாருங்கள். அப்பா, எப்பேற்பட்ட தேவனை ஆராய்ச்சி கொண்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள். தண்ணீருடைய வல்லமையை பார்த்தோம் நம்ம. தண்ணீருடைய வல்லமை என்னவா? குடஞ்சி போவோம், அப்படி தானேங்க? தண்ணீருடைய வல்லமை என்ன? குடஞ்சி ஊடுருவி செல்லும். அப்பேற்பட்ட ஒரு தன்மை கொண்டு தான் தண்ணீர். தண்ணீர் கற்களே உட்புகுந்து செல்லும் வல்லமை உடையது அப்படின்னு பார்த்தோம். கல்ல பாறாங்கல்ல பெரிய பெரிய மலையிலே ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை உடையதான் என்னம்மா? தண்ணீர். அவர் சிருஷ்டித்த தண்ணீரே உட்புகுந்து செல்லும் தன்மை உடையதுன்னா, வல்லமை உடையதுன்னா அவருடைய சத்தம்.
நம்முடைய இருதயத்தையும் மற்றும் நம்முடைய வாழ்க்கையை உட்புகுந்து சென்று மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ண முடியுமா முடியாதாங்க? அவர் உண்டு பண்ண தண்ணீரே கற்களை குடஞ்சி எல்லாத்தையும் குடஞ்சி அது செய்கிறத அது கண்டிப்பாக போகணுன்ற ஒரு டெஸ்டினியோட எல்லாம் என்ன மாதிரி தடைகள் வந்தாலும் அப்படியே குடஞ்சி போகுது பார்த்தீங்களா? அதுக்கு அப்பேற்பட்ட வல்லமையை கொடுத்துருக்காரு. அவர் தான் கிரியேட் பண்ணார். அவரே அப்படிப்பட்ட வல்லமை விடுதுன்னா யோசிச்சு பாருங்கள். அவர் சிருஷ்டிப்பே அப்பேற்பட்ட வல்லமை விடுதலாக இருந்ததுன்னா அவருடைய சத்தம், கடவுளுடைய சத்தம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவாங்க, உட்புகுந்து இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கசப்பான எண்ணங்கள், கசப்பான காரியங்கள், உங்களுக்கு சோர்வான எண்ணங்கள் இருதயத்தையே மாற்றி விட்டுறோங்க. அவருடைய சத்தம் உட்புகும், அப்படியே உங்கள் இருதயத்தை அப்படியே உள்ளே புகுந்து உங்களை ஒரு புது மனுஷனாக மாற்றிடுவார். யோசிச்சு பாருங்கள். அப்பேற்பட்ட கடவுளுங்க அவருடைய சத்தம் ரொம்ப 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 வல்லமை உள்ளதுங்க அவருடைய சத்தம். அதை தான் சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை படிக்கிற பாருங்கள். சங்கீதம் 29:4-7 பாருங்கள். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறாரு, கடவுளுடைய சத்தம் எப்படி இருக்குதுங்க, வல்லமை உள்ளது, த மைட்டி அப்படின்னு வருது. ஆங்கில வேதாந்தத்தில் இன்னொரு கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும்னா என்னதுங்க, தண்ணிக்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குங்க, தண்ணி மட்டும்தான் என்ன பண்ணோமா அக்கினி ஜுவாலையை பிளக்குகிற அந்த தன்மை கொண்டுதான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும்னா என்னது, தண்ணீரை காட்டிலும் பெருசு பாயுது அப்படின்னுது. சம்டைம்ஸ் தண்ணீர் ஊற்றினா கூட அணையாது, நெருப்பு கொஞ்சம் கொஞ்சம் தான் அணைஞ்சு வரும். ஆனால் இவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலியாக ரெண்டாக பிளக்குதாமா. யோசிச்சு பாருங்கள். அக்கினி கொழுந்து விட்டு இருக்கிற அந்த அக்கினியை ரெண்டாக பிளக்கக்கூடிய அப்பேற்பட்ட வல்லமை கொண்டது தான் கடவுளுடைய சத்தம். எபிரேயர் 4:12 கூட பாருங்கள். தேவனுடைய வார்த்தைன்னா என்னது, அங்கே சத்தம், கடவுளுடைய சத்தம் சொல்லுங்கள். கடவுளுடைய சத்தம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்குதாம்மா. கடவுளுடைய சத்தம் எப்படிங்க இருக்குது உங்கள் வாழ்க்கையில், ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கடவுளுடைய சத்தம் ஆத்துமாவையும் ஆவியையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கடவுளுடைய சத்தம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உருவ குத்துது. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, தண்ணி எப்படி உள்ளே பூந்து போகுது. அதை காட்டிலும் இந்த சத்தம், கடவுளுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் மாற்றம் ஏற்படும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கடவுளை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவருடைய வார்த்தை உங்களை மாற்றும், அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அவருடைய வார்த்தை உள்ளே பூந்து இருந்து என்ன பண்ணோம், ஒரு புதிய மனுஷனாக உங்களை மாற்றிடுங்க. கடவுளுடைய சத்தம். நீங்கள் நினச்சிட்டிங்க ரொம்ப சோர்வாக இருக்குது பிரதர், ஏன் தான் வாழ்கிறனோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தோணுது பிரதர் சம்டைம்ஸ். இல்லை, கடவுளுடைய சத்தத்தை கேளுங்க. தண்ணியே உள்ளே பூந்து கீந்து கொடாஞ்சி அதோடைய டெஸ்டினியை போக வைக்குதுன்னா, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அது உள்ளே பூந்து கீந்து என்ன பண்ணுறோம், உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டுறோம். அப்பேற்பட்ட சத்தம்ங்க, அவருடைய சத்தம் அப்பேற்பட்ட வல்லமை கொண்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தண்ணீரில் என்ன இருக்குமா, எல்லா பூமிக்கும் ஒரு ஆதாரமாக இருக்குது தண்ணீர். அப்படி தானேங்க, ஒரு ஆதாரம், ஒரு சோர்ஸாக இருக்குது. நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் உண்டு பண்ண தண்ணீரே எல்லா பூமிக்கும் ஆதாரமாக இருக்குன்னா, அவர் சிருஷ்டித்த அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாக இருக்குன்னா, அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை நம்ம வாழ்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குமா இருக்காதாங்க, சொல்லுங்கள். அப்பேற்பட்ட தேவனுங்க. இப்போ நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன, தண்ணியை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாதான் கர்த்தருடைய சத்தத்தை பற்றி சில விளக்கங்கள் கிடைக்கும். கிடைக்க தான் என்ன பண்ண முடியும், சத்தத்தை, கடவுளுடைய அழகையே பார்க்க முடியுங்க. இதன் மூலயமா பார்க்க முடியுதா உங்களால்? கர்த்தருடைய சத்தத்தின் அழகை பார்க்க முடியுதா? நிச்சயமாக பார்க்க முடியுது. என்னால் பார்க்க முடியுது. அவருடைய சத்தத்தின் அழகு என்னை வடிவமைக்குது. அவர் என்னை வடிவமைக்கிறார் பாருங்க. அதை நான் அந்த அழகை என்னால் பார்க்க முடியுது. தண்ணீர் பூமிக்கெல்லாம், பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஆதாரமாக வச்சுருக்காரு கர்த்தர். அவர் உண்டு பண்ண, அவர் சிருஷ்டித்த தண்ணீரே அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கும்னா, அவருடைய சத்தம் நம்ம வாழ்கிறதுக்கு, இங்கே வாழ்கிறதுக்கும் நித்தியத்தில் வாழ்கிறதுக்கும் ஆதாரமாக இருக்குமா இருக்காதாங்க? நிச்சயமாக இருக்கும். அதுதான் பைபிள் இப்படியா சொல்லப்படுது. மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அப்பம்னா என்னங்க, அப்பத்தை எப்படிங்க செய்வாங்க, ரொட்டி எப்படிங்க செய்வாங்க, தண்ணியை ஊற்றி தானே செய்யணும். தண்ணி தான் சோர்ஸ் ரொட்டிக்கு. இப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த வார்த்தை. என்ன, மனுஷன் தண்ணினால் மாத்திரமல்ல,
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு சவுண்டு, அவருடைய பேசுகிற ஒவ்வொரு வாய்ஸ், அதனால பிழைப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ ஒரு காரியம் நல்லா புரியுது எனக்கு. என்ன புரியுது? கடவுளுடைய சத்தம்ங்க ரொம்ப ரொம்ப அருமையான அந்த சத்தம். அந்த சத்தம் ரொம்ப முக்கியங்க, அந்த சத்தம். அது மட்டும் இல்லாமல் தண்ணீருக்கு ஒரு வாசனை கொடுத்துருக்காரு. நம்ம பார்த்தோம் தண்ணீருக்கு என்ன பண்ணோமா, ஒரு கடவுள் வந்து தண்ணீருக்கு ஒரு வாசனை கொடுத்துருக்காருமா. நான் இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிறேன்னா, நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, படிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 55 அந்த வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, தண்ணீரின் வாசையினால் துளிர் விடுகிறதுன்னு சொல்லி துளிர் விடுகிறதுன்னு வசனம் சொல்லப்படுது. அந்த தண்ணீருக்கு ஒரு வாசனை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதாமா, தண்ணீரின் வாசனையால் தான் என்ன பண்ணுதா, செடிகள்லாம் துளிர் விடுதாமா. தண்ணீருக்குடைய வாசனை வந்தால் தான் செடி என்ன பண்ணுதாமா, அப்படியே துளிர்க்குதாமா. அவர் சிருஷ்டித்த தண்ணீரே மற்ற உயிரினங்களை துளிர்க்க செய்யும் பொழுது அவருடைய சத்தம் நம்முடைய தேவனுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்யுமா? முடியாதாங்க. நிச்சயமாக துளிர்க்க செய்யுங்க. தண்ணீருடைய வாசனையே அந்த செடியை துளிர்க்க செய்யுதுன்னா, ஒரு ஃப்ரெஷ்னஸாக மாற்றி அப்படியே துளிர்க்க விடுதுன்னா, கடவுளுடைய சத்தம் துளிர்க்க வைக்குமா? வைக்க முடியாதாங்க. நிச்சயமாய் வைக்கும். அப்பேற்பட்ட சத்தம்ங்க அவருடைய சத்தம். அதான் ஏசாயா 55:10 எப்படியா சொல்லப்படுது. இந்த வசனம் இந்த ஆங்கிளில் காட்டுறேன் பாருங்க. என்ன, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து. முளை கிளம்பினா என்னது? தண்ணியுடைய வாசனை பட்டு என்ன பண்ணுதமா, துளிர்க்குது பாருங்க. முளை கிளம்பி எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாக இடத்துல திரும்பாதுப்பா. அதை நான் விரும்புகிறதை செய்து, எல்லாரும் சொல்லுங்க, செய்து அதை நான் அனுப்பின காரியம்படி வாய்க்கும். யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய வார்த்தை எப்படியாமா, தண்ணீர் எப்படி வாசனை, அந்த வாசனையால் துளிர்க்குதோ செடி கொடிகள்லாம், அப்படியோ என் வாயிலிருந்து வருகிற அந்த சவுண்ட், அந்த வார்த்தைகள் மனுஷனை துளிர்விக்க பண்ணும். நான் என்ன நினச்சனோ அவன் வாழ்க்கையில் அதை துளிர்விக்க பண்ணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் என்ன பண்ணான்னா, மேகங்களில் பூமியின் கீழே எல்லா இடத்துலையும் இருக்காமா தண்ணீர். நான் விசுவாசிக்கிறேன் சிருஷ்டிகர் இவருடைய சத்தம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. கடவுளுடைய சத்தம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையுடைய சத்தம் கேட்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவர் சத்தம்லாம் கேட்க மாட்டேதுங்க. என் சிச்சுவேஷனில் அவருடைய சத்தம்லாம் கேட்கலைங்க. எப்படிங்க அவருடைய சத்தம் என் சிச்சுவேஷனில், என்னுடைய சிச்சுவேஷனில் எப்படிங்க அவருடைய சத்தம் கேட்க முடியுது? அவருடைய சத்தம்லாம் எனக்கு கேட்குமாங்க? நான் இப்படியேப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கேங்க. பைபிள் சொல்லுதுங்க, சங்கீதம் 23 நான் மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் தேவரீர் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நீர் எனக்கு ஒரு என்னவா, நான் மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலும் பயந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். வசனம் தெளிவாக சொல்லுது. நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன பண்ணுறாரு பாருங்க. மரண இருள் வந்தாலும் பொல்லாப்பு வந்தாலும் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கோங்க. எவ்வளோ பெரிய பேடான சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பேடான சிச்சுவேஷன் வந்தால் கடவுளுடைய சத்தம் கேட்காது. இல்லை, அப்போ தான் ரொம்ப அதிகமாக கேட்கும். அதான் சங்கீதக்காரன் அப்படி சொல்கிறார். என்னதான் மரண இருள். சங்கீதம் 23 படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 23 ஸ்பீடாக படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் எவ்வளோ சூப்பராக சொல்லப்படுது பாருங்கள். சங்கீதம் 23 நான் மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், என் கூட இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்றார். எப்படி இருக்காருங்க? அவருடைய சத்தம், அவருடைய சத்தத்தினால இருக்கார் உங்க கூட. அது மட்டும் இல்லாமல் அவர் கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். யோசிச்சு பாருங்கள், அவருடைய சத்தம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. இன்றைக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா, என் வாழ்க்கையில் எப்படி, என் லைஃப்பை எப்படி மூவ் பண்ணணும் தெரில பிரதர், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இல்லை, இன்றைக்கி அவருடைய சத்தம் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூடயே இருக்குது. இந்த சத்தம், இந்த பைபிள் எடுத்து திறந்து படிங்க. படிக்கும்போது அவருடைய சத்தம் நிச்சயமாக இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் கேட்கும். இன்னும் பைபிளை படிக்க அவரை நீங்கள் பார்க்கலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம் நீங்கள். அப்போது ஒரு காரியம் நல்லா புரியுது. என்ன, இந்த ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். ஏன் யோவான் குறிப்பாக தண்ணீரை உதாரணமாக கொடுத்துறாருன்னா வேறு எதையும் உதாரணமாக கொடுக்க முடியாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தண்ணீர் ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷித்தமானது ஒன்று. ஏன்னா தண்ணீருக்கு அப்பேற்பட்ட விதத்தில் தேவன் தண்ணீரை படைச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் கடவுளுடைய
சத்தத்தின் அழகை சிருஷ்டிப்பில் பார்க்க முடியும். இப்போ கடவுளுடைய சத்தத்தின் அழகை நீங்கள் பார்க்கணுமா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எப்படியா யோவான் சரியான விதத்தில் தேவனுடைய சத்தத்தின் அழகை காண ஒரு சிறந்த உதாரணத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. என்ன, இன்று நாம் கடவுளின் சத்தத்தின் அழகை காண அவருடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது, குறிப்பாக தண்ணீரை பாருங்கள். தண்ணீரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? தேவன் சிருஷ்டித்த தண்ணீரே இவ்வளோ காரியங்களை செய்யுதுன்னா அவருடைய சத்தம் நிச்சயம் எல்லாவற்றையும் செய்யுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். அந்த எண்ணம் வந்துட்டாலே போதுங்க, நீங்கள் கடவுளுடைய சத்தத்தின் அழகை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். அதனால தான் ரொம்ப முக்கியங்க, சிருஷ்டிப்புகளை பற்றி கொஞ்சம் படிங்க, தப்பு கிடையாது. கடவுள் எப்படி சிருஷ்டித்திருக்காரு, எப்படி உருவாக்கியிருக்காரு, பைபிள் திறந்து படிக்க தான் என்ன பண்ண முடியும், அந்த தண்ணீருடைய காரியங்களை பற்றி இப்போ நம்ம பைபிளை படிக்காமல் விட்டுருந்தோன்னு வச்சிங்களேன், தண்ணீர் என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கும், சாப்பாடுக்கு யூஸ் பண்ணலாம், தண்ணி தாகத்தை தீர்க்கும், அதோட முடிஞ்சிட்ருக்கும். ஆனால் பைபிளில் இன்டெப்த்தாக நம்ம படிக்கும் போது தான் தெரியுது என்ன காரியம் தெரியுது. தண்ணீர் வடிவமைப்பை கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தோம் நம்ம. அப்போ பாருங்கள், பைபிள் தெளிவாக ஒரு காரியங்கள் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் தண்ணியை வச்சு எப்படி பிரதர் கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்காருன்னா, ஆல்ரெடி இதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு சங்கீதத்தில். தண்ணியை கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கணுமா, கர்த்தருடைய சத்தத்தின் அழகை பார்க்கணுமா, தண்ணீர் எக்ஸாம்பிளாக வச்சு பாரு, உனக்கு சீக்கிரமாக ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்றாரு. காட்டுற பாருங்க, சங்கீதம் 29:1-3 படிங்க, இப்போ நல்லா புரியும் பாருங்கள். சங்கீதம் 29:1-3 படிங்க. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துதிக்கிறது. எப்பேற்பட்ட ரெவல்யூஷன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு யோவான் இதை படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். சங்கீதம் 29:3 படிச்சிருக்காரு. அதனால தான் யோவான் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவருக்கு இப்படி விளங்குது, அவருடைய சத்தம் நிச்சயமாக எப்படி இருக்காமா, உதாரணமே கொடுத்துட்றாரு. உடனே என்ன பெருவெள்ளத்தை இறைச்சல் அப்படின்றார், அவருடைய சத்தம் தண்ணீரை போல இருக்குதுப்பா அப்படின்ட்டார். ஏன் தண்ணீரை உதாரணமாக வச்சுட்டா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுவாங்க, கடவுளுடைய சத்தத்தை சீக்கிரமாக நீங்கள் பார்த்துக்கலாம், சீக்கிரமாக அதை எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் சீக்கிரமாக என்ன பண்ணிக்கலாம், அவருடைய சத்தத்தின் அழகை கண்டுக்கலாம் அப்படின்றார். பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறதாமா. இது பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் துணிக்கிறதுனா என்ன அர்த்தம், என்னன்னா சிருஷ்டிப்பை பார்க்க சொல்கிறாரு. சிருஷ்டிப்பை பாருப்பா, அதை சிருஷ்டிப்பு தேவன் எப்படி உருவாக்கிறாரு பாருப்பா, அதை பார்க்கும்போது அவருடைய சத்தத்தின் அழகையும் பார்க்க முடியும் அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்கள். அப்போ கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறதுனா ஒரு காரியத்தை காட்டுறாரு. என்ன, சிருஷ்டிப்பை பார்க்க சொல்கிறாரு. என்ன, அந்த தண்ணீர்ன்ற சிருஷ்டிப்பை பாருப்பா, தண்ணீரை நல்லா பாரு, அதோடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாரு, அது என்னென்னலாம் பண்ணுது, அதை காட்டிலும் அவருடைய சத்தம் பண்ணும்பா, அதுக்கு மேலாகவும் அவருடைய சத்தம் பண்ணும்பா அப்படின்னு ஒரு விதத்தில் காட்டுறாரு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, கடவுளுடைய சத்தத்தை நீங்கள் அவருடைய அந்த சத்தத்தின் அழகை நீங்கள் பார்க்கணுமா, அவருடைய சத்தம், அந்த வாய்ஸுடைய அழகை நீங்கள் பார்க்கணுமா, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், சிருஷ்டிப்பை பாருங்கள், கடவுள் உண்டு பண்ணியிருக்கிற அந்த சிருஷ்டிப்பை பாருங்கள், உலகத்தில் இந்த சிருஷ்டிப்பை பாருங்கள், குறிப்பாக தண்ணியை பாருங்கள். தண்ணி தான் நம்ம கிட்டத்தட்ட தண்ணியை நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் விட்டுருங்க, ஒரு நாளில் நிச்சயமாக தண்ணி தொடாமல் இருப்பீங்களா? நிச்சயமாக தொடுவோம். நிச்சயமாக எந்த மனுஷனும் இருக்க முடியாதுங்க, உண்மை. அப்போது தண்ணீரெல்லாம் எப்பப்பெல்லாம் நீங்கள் தண்ணீரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு காரியம் விளங்குது. என்ன, தண்ணீருக்கே எப்பேற்பட்ட வல்லமைகளும் தன்மைகளும் தேவன் கொடுத்துருக்காருன்னா, அவருடைய சத்தத்திற்கு எப்பேற்பட்ட வல்லமைகளும் தன்மைகளும் உடையதாக இருக்குது. அவருடைய சத்தம் என்னை வடிவமைக்கும், அவருடைய சத்தம் என்னுடைய இருதயத்தில் பூந்து கீந்து என் வாழ்க்கையை அர்த்தமற்ற விதத்தில் இருந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக என் வாழ்க்கையை மாற்றிடும். அவருடைய வார்த்தை என்னை துளிர்க்க பண்ணும், அவருடைய சத்தம் என்னை துளிர்க்க பண்ணும். யோசிச்சு பாருங்கள், இதை நம்புறீங்களா? நீங்கள் நம்புங்க, நிச்சயமாய் கர்த்தருடைய சத்தத்தின் அழகை பார்ப்போம். நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்க்க ரெடியா? நீங்களும் பார்த்துட்டீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை பாருங்கள். எப்பப்பெல்லாம் அந்த தண்ணியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நினைவு தான் வரணும், இந்த தண்ணியை பார்க்கும்போது எனக்கு கர்த்தருடைய சத்தம், அவருடைய சத்தம் இந்த தண்ணியை காட்டிலும், தண்ணியை குடிக்கும் போது என் தாகத்தை தீக்குதேப்பா, என் தாகத்தை ஃபுல்ஃபில் பண்ணுதேப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும் போது ஒன்று மைண்டில் வந்து என்ன, அவருடைய சத்தம்
எனக்கு நித்திய வாழ்வு வரைக்கும் என் தாகத்தை தீர்த்துருச்சு. யோசிச்சு பாருங்கள், அப்படி திங்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, என் தண்ணி தான் லைஃப் சோர்ஸாக இருக்கப்பா. இல்லை, அதை காட்டிலும் ஒன்று, அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை என் லைஃபுக்கே சோர்ஸாக இருக்குது. நான் இன்றைக்கி மறிச்சா கூட நாளைக்கு அவர்கிட்ட தான் இருப்பேன்ற அந்த சத்தம் எனக்கு நம்பிக்கை ஊட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் பாருங்கள். ஓகே, ஒரு கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை காட்டுறேன். என்ன ஆச்சரியம்னா, இவ்வளோ பேசணும் பார்த்தீங்களா, தண்ணீர் தண்ணீர் தண்ணி தண்ணி தண்ணீர் தண்ணீர்னு. இந்த தண்ணீரே அவர் சத்தம் போட்டால் தான் உண்டாகுதாம்மா. சிம்பிளாக முடிக்கிறார் பாருங்க கர்த்தர். எப்பேற்பட்ட எனக்கு இந்த வசனத்தை படிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னவா, நம்ம இவ்வளோ நேரம் தண்ணீரை பற்றியும் தேவனுடைய சத்தத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருந்தோம். கம்பேரிஷன் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. கடைசியில் வசனம் இன்னும் வெடி பாருங்கள், எப்பா அவர் சத்தம் போட்டால் தான்ப்பா அந்த தண்ணீரை உண்டாகுது அப்படின்னு முடிக்கிறார் பாருங்கள். காட்டுறேன் பாருங்கள், எரேமியா 10:13 பாருங்கள். எரேமியா 10:13, அந்த சத்தம் போட்டால் தான் அந்த தண்ணீரை உருவாகுதாம்மா. எரேமியா 10:13, அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர்கள் உண்டாகிறது. இங்கிலீஷில் அருமையாக இருப்பாங்க, இஸ் வாய்ஸ் தேர் இஸ் மல்டிடியூட் ஆஃப் வாட்டர்ஸ் இன் த ஹெவன்ஸ் அப்படின்னு வருது. யோசிச்சு பாருங்கள், அவர் சத்தம் போட்டால் தான் தண்ணீரே உண்டாகுது. அப்போ இதுலேருந்து ஒரு காரியம் என்ன புரியுதுன்னா, தண்ணி மேட்ரு இல்லைப்பா, தண்ணியை வச்சு நீ ஒன்று கற்றுக்கப்பா, ஒன்று பாருப்பா அப்படின்றார். என்ன, கடவுளை பாரு, அவருடைய சத்தத்தை பாரு, அவர் சத்தம் தான்ப்பா தண்ணீரே உருவாகுது. யோசிச்சு பாருங்கள், எல்லாமே கிரியேஷனை பார்க்கும் போது தாங்க உங்களுக்கு நல்லா புரியும். கடவுளையே நீங்கள் புரிஞ்சிக்க முடியுங்க, கடவுளின் அழகையே பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? கடவுளுடைய அழகை நீங்கள் பார்த்துட்டிங்களா? இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தின் அழகை நீங்கள் பார்த்துட்டிங்களா? நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வருகிற காலங்களில் நாம் அவருடைய பாதத்தின் அழகை பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? கடவுளுடைய சத்தம் என்னை துளிர்க்கும்ன்ற ஒரு நம்புங்க. சாதாரண தண்ணீரே செடி கொடியை துளிர்க்க விடுதுன்னா, அவர் சிருஷ்டித்த அந்த தண்ணீரை செடி கொடிகளை துளிர்க்க விடுதுன்னா, அவருடைய சத்தம் உங்களையும் என்னையும் துளிர்க்க விடும். ஒரு நாள் அங்கே இப்பயே துளிர்க்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐ மீன், நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன், நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, சரிங்களா? எத்தனை பேர் அறிக்கை பண்ண ரெடியாக இருக்கீங்க? அறிக்கை பண்ணலாமா? நம்ம நிச்சயமாக பண்ணுவோம். அவருடைய சத்தம், எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய சத்தம் என்னை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வேலை ஸ்தலத்தை, நான் செய்கிற எல்லா வேலையிலும் அவருடைய சத்தம் என்னை துளிர்க்க பண்ணும். எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய சத்தம் என்னை துளிர்க்க பண்ணும். அவருடைய சத்தம், நான் எதை விரும்புகிறேனோ அவருடைய சத்தம் எனக்கு செய்யும். சொல்லுங்கள், அவருடைய சத்தம் எனக்கு செய்யும். அது மட்டும் இல்லாமல் என்னவா, அவருடைய சத்தம் என்னை வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும். ஏனென்றால் அவருடைய சத்தம் எனக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானதாக இருக்கிறது. அவருடைய சத்தம் எனக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், அந்த சத்தம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, அவரை நம்புங்க. இந்த ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்குது. என்ன பிரதர், ஒரு வாழ்க்கைன்றீங்க? நிச்சயமாக பூமியில் ஒரு வாழ்க்கை தாங்க. ஆனால் பரலோகத்தில் நித்தியம் வேற வாழ போகிறோம். நித்தியம்னா எங்கங்க? ஏஜ் நாட் கவுண்டட். நல்லா ஒரு வார்த்தையை நோட் பண்ணி வச்சுங்க. ஏஜெல்லாம் கணக்கே வச்சுக்க மாட்டாங்க. நம்ம தான் இங்கே ஏஜெல்லாம் கணக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். பிறந்த நாள் வந்தாலே ஏஜ் இத்தனை ஆயிடுச்சு, அத்தனை ஆயிடுச்சுன்னு. பரலோகத்தில் ஏஜ் நாட் கவுண்டடுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மறுபடியும் இங்கே பூமிக்கு தான் கூட்டு வர போகிறாருன்னு பைபிள் சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், ஏஜ் டசன்ட் மேட்டர் ஃபார் இன் தி ஹெவன். ஸோ இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவர் மிகவும் பயன்படுத்துவார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். நல்ல பிதாவே, உங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்கள் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். கர்த்தாவே, உடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உடைய சத்தத்தின் அழகை நாங்கள் கண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடை கர்த்தாவே தேவரீர் யோவானுக்கு கொடுத்திருக்கிறீர்.
கர்த்தாவே அந்த தண்ணீர்களின் மூலமாய் கர்த்தாவே அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை ஆண்டவரை கொடுத்திருக்கிறேன். கர்த்தாவுடைய சத்தத்தின் அழகை நாங்கள் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவே நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக சிருஷ்டிப்பை பார்ப்போம். சிருஷ்டிப்பின் மூலமாய் கடவுளுடைய அழகை நாங்கள் பார்ப்போம். கடவுளுடைய அழகு இந்த சிருஷ்டிப்பின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே வேதம் சொல்கிறபடி ரோமரில் ஆண்டவர் நாங்கள் படிக்கிறது போல தேவரீர் உலகம் உண்டானது கொண்டு தெளிவாய் காணப்படும் என்று சொன்னவர். கர்த்தாவே இந்த சிருஷ்டிப்பின் மூலமாய் உங்களுடைய அழகை எங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறீரே தேவரீர் இந்த தண்ணீர் மூலமாய் கர்த்தாவே உடைய கர்த்தருடைய அவருடைய வார்த்தையில் உள்ள அந்த சத்தத்தை என்னுடைய அழகை ஆண்டவர் எங்களை காண எங்களுக்கு கிருபை தந்திரே. அதற்காக நன்றிகளையும் சோத்திரங்களும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவரீர் அவருடைய தண்ணீரை எப்படியெல்லாம் செய்யும் என்றால், அவர் நீர் உண்டாக்கின தண்ணீரை எப்படியெல்லாம் செய்யும் என்றால், நீர் உங்களுடைய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றும் என்று அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. நீர் எங்களை வழிநடத்துங்க. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you all.